தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் வொர்க் ஃப்ரம் ஹோம் அடிப்படையில் தான் நடத்தி வருகிறது என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் இலியாஸ் எழுதி தொகுத்துள்ள சிங்கப்பூரில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடிப்படையில்தான் செயல்படுவதாக விமர்சனம் செய்தார். திராவிட இயக்கம் என்பது ஒரு கரும் பாறை, அதை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும் கி வீரமணி கூறினார். பதவி என்பது இருக்கிறத அது மேல் துண்டு, ஆனால் கொள்கை என்பது இருக்கிறத அது வேட்டி. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு துண்டு தான் முக்கியம், அதுதான் பல பேருக்கு. அதனாலே அந்த துண்டை நினச்சிக்கிட்டு தான் வேட்டி இருக்கா இல்லையான்னு பல பேர் கட்சியே ஆரம்பிக்கிறார்கள், அப்புறம் பார்த்து கொள்கிறார்கள். ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோம்னு ஒரு நல்ல திட்டம் இருக்குது. இப்போ கட்சியே இப்போது தலைவர்கள் ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோமே நடத்துகிறாங்க. அதுதான் மிக முக்கியம். எல்லா தலைவர்களுக்கும் இங்கே எல்லாரும் இங்கே என்று சொல்லி கடைசியில் அங்கேயே தான் இருக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிகழ்ச்சியில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா, முன்னாள் முதலமைச்சர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோர் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வைத்த கோரிக்கைகளை பட்டியலிட்டார். ஆனால் பிரதமர் மோடி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை நாடு கடத்தும் போது கண்ணியமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை கூட சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டினார். என்னுடைய நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக உங்களுடைய நாட்டில் யாராவது குடியேறியிருந்தால், நீங்கள் அவர்களை இனங்கண்டிருந்தால் என் தூதரகத்திற்கு சொல்லுங்கள், என் நாட்டு விமானம் வரும், கண்ணியமாக அனுப்புங்கள் என்று கொலம்பியா நாட்டு அதிபர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பிரதமர் அவரை சந்தித்த போது இதை பற்றி பேசினாரா? என்னுடைய நாட்டிலே இருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் திரும்புகிற போது அவர்களை அனுப்புவதற்கு நான் விமானம் அனுப்புகிறேன் என்று சொன்னாரா என்றால் இல்லை. அண்ணா ரானடேயின் விடுதலைக்கு கேட்டார், கலைஞர் சிங்கப்பூரில் வாழ்கிற ஏமாற்றப்பட்டவர்களுக்கு பரிகாரம் கேட்டார். ஆனால் இன்றைய நம்முடைய பிரதமர் அங்கு சென்று என் நாட்டு மக்களை கண்ணியமாக அனுப்புங்கள் என்று கூட கேட்காமல் வந்திருக்கின்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன், மாநில இந்தி திணிப்பு மூலம் தமிழ் பெருமையை யாரும் குறைக்க முடியாது என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.